ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் கிங்டம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். படத்தில் நம்ம கதாநாயகன் ஒரு சின்சியரான கான்ஸ்டபிளாக வர்றாப்புல. தப்பு பண்ணுறது தன்னுடைய சீனியர் ஆஃபீஸராக இருந்தால் கூட சப்புன்னு அடிச்சு போடுவாப்புல. அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் இருக்கக்கூடிய நபர் இவருடைய அண்ணன் 18 வருஷத்துக்கு முன்னாடியே இவருடைய அப்பாவை கொண்டு விட்டு ஊருக்குள்ளே காணாமல் ஓடி போனவர் தான். 18 வருஷமாக அண்ணனை தேடிட்டு இருக்காப்புல நம்ம கதாநாயகன். ஒரு தருணத்தில் ஹாங்காங்லேருந்து ஜாஃப்னாவுக்கு ஒரு கார்கோ ஷிப்மெண்ட் ஒன்று வருது. எல்லாம் ஆயுதங்கள் தான் அதில். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்பை மாதிரி ஒன்று அனுப்புகிறோம். நீ அங்கே போய் இந்த கடத்தில் முழுமையாக பண்ணுறதே இவ்வளோ நாளா நீ நல்லவே, எங்கள் அண்ணன் எங்கே அப்படின்னு தேடி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சியே உங்கள் அண்ணன் தான். அதனால் போய் அங்கேருந்து தேவையான இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுத்துரு. அதே நேரத்தில் உங்கள் அண்ணனையும் நீ 18 வருஷம் கழித்து திருப்பி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து வழக்கம் போல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கதாநாயகன் கையில் விடப்பட, ஓகே நானே இறங்கி சம்பவத்தை பண்ணுறேன் அப்படின்னு அவரே இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் என்னதான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த அண்ணன் தம்பி ரிலேஷன்ஷிப்பு, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன எமோஷன்ஸு சென்டிமெண்ட்டுன்னு இந்த விஷயத்தை மட்டும் பேஸாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆக்ஷன் அள்ளி உள்ளே போட்டு கலந்து ஒரு ஆக்ஷன் மசாலா படமாக இந்த டீம் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு. பட் உண்மையாகவே எமோஷன்ஸு அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில். இந்த படத்துக்கு பார்ட் 2க்கு லீடும் விட்டுருக்காங்க. இந்த படத்தில் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு சின்ன ட்விஸ்ட்டும் இருக்குது. அது ட்விஸ்ட்டா அப்படிங்கிறது என்கிட்ட கேட்காதீங்க. ஆனால் அது அவங்க ட்விஸ்ட்டு அப்படிங்கிற லெவலில் தான் விட்டுருக்காங்க இந்த படத்தில். விஜய் தேவர்கொண்டா அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ, ஒரு பக்கம் ஆக்ஷன்ஸ் ஒரு பக்கம் எமோஷன்ஸ்னு எல்லாத்தையும் கலந்து நீட்டாக பண்ணியிருக்காரு. பட் எனக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. ஆனால் அவருடைய கதாபாத்திரத்தை விட அவருடைய அண்ணனாக பண்ண சத்யதேவுடைய கேரக்டரைசேஷன் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ரொம்ப நல்லா புல் ஆஃப் பண்ணியிருந்தார் சத்யதேவ். அதுலேயும் அந்த செகண்ட் ஹாஃபில் தம்பிக்காக ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணுவார். அது ரொம்ப நல்ல ஒரு சீக்வன்ஸு, நல்ல ஒரு போர்ட்ரேயல், நல்ல பர்ஃபார்மன்ஸில் புல் ஆஃப் பண்ணியிருந்தார் சத்யதேவ் அந்த கேரக்டரை. இது போக வெங்கடேஷ் விபி அவர் தான் வில்லனாக பண்ணியிருந்தார். என்ன தேவையோ அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அது நீட்டாக அவர் கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். கிரீஷ் கங்காதரனும் சரி, ஜோமோன் டி ஜான் ரெண்டு பேருடைய சினிமோட்டோகிராஃபியில் அந்த ஐலாண்டிலேருந்து ஒரு காடு ஒன்று கடலுக்கு நடுவிலே இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே அந்த போட்டில் உள்ள கூடி போகக்கூடிய அந்த ஷாட்ஸ், அந்த சீக்வன்ஸு, அதுக்கான கேமரா ஒர்க்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. அணியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஒரு ஓகே ரகம் தான். அதுலேயும் எனக்கு குறிப்பாக அந்த ஃபஸ்ட்டு சீனியர் ஆஃபீஸரு நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கையில் கொடுக்குற அந்த மொமெண்ட்டு, அந்த சீன் அடுத்த கட்டத்துக்கு அள்ளி எறிஞ்சது அண்ணியுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தான். அந்த மாதிரி குறிப்பிட தகுந்த ஒரு சில சீக்வன்ஸ் உள்ளே இருக்குது பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில். அந்த சீக்வன்ஸும் நல்லா தான் பண்ணியிருக்காப்புல அணி. சரி, என்னதான் சார் இந்த படத்தில் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, கதைக்களத்தை கதாபாத்திரத்தை எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சென்டிமெண்ட்டு, அதனால் கிரியேட் ஆகக்கூடிய எமோஷன்ஸ்னு கொஞ்சம் அப்படி எப்படின்னு வச்சு படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃபை ஓரளவுக்கு இந்த டீம் சுவாரஸ்யமாக மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற இன்டர்வலை தாண்டி செகண்ட் ஹாஃபுக்குள்ளே கால் வைக்கும்போது இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டுங்கிறத தாண்டி எதுவுமே பெருசாக இவங்க கிட்ட இல்லை. கதாநாயகன் யார், கதாநாயகனுடைய அண்ணன் யார், கதாநாயகனுக்கும் அண்ணனுக்கும் இடையிலான அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தது, அண்ணனை நம்பி இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம் என்ன, எதுக்காக அந்த மக்கள் இவரைத்தான் கதாநாயகனாக இப்போ வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் போர்ட்ரே பண்ணது ஒரு பக்கம் நல்லா இருந்தால் கூட, மற்றபடி இந்த சென்டிமெண்ட்டுங்கிறத தவிர இதை மட்டும் வச்சு அவங்க ப்ளே பண்ணணும்னு நினச்ச பல சீக்வன்ஸில் ஒரு சில சீக்வன்ஸை தவிர எதுவுமே செகண்ட் ஹாஃபில் எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. வளவலா குளவலான்னு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை வச்சுக்கிட்டு விக்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க சார் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் நமக்கு வந்தது. இந்த படத்தில் எதுவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் படலை. ரொம்ப கிளீஷேவாக வழக்கமான ஒரு ஆக்ஷன் த்ரில்லரு, கொஞ்சம் எமோஷனல் சீக்வன்ஸை வச்சு பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. ஏதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சுவாரஸ்யமாக இருக்குதா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபீல் நமக்கு பேக் ஆஃப் த மைண்டு படம் நெடுகளும் ஓடுறதுனாலேயே இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதையை சொல்கிறதுக்கு 2 மணி நேரம் 40 நிமிஷம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி சார். சாலிடாக எப்படி ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் கத்திரி போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலும் நமக்கு வரத்தான் செய்யுது. பாபுராஜும் சரி, கதாநாயகியான பாக்யஸ்ரீ போர்ஸ் அவங்களுடைய கதாபாத்திரம் சரி, இந்த 2 ஆர்டிஸ்ட்லாம் எதுக்கு அந்த கேரக்டருக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. உப்பு சப்பே இல்லாத 2 கதாபாத்திரங்கள், அந்த கதாபாத்திரங்கள்னால மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் ஆகி அப்படி எமோஷனலாக உட்காந்துட்டோம் பாருங்களேன் அப்படின்னு எந்த ஒரு இம்பாக்ட்டுமே நமக்கு கிடைக்கல. அப்படி 2 கதாபாத்திரங்களுக்கு எதுக்கு இப்படி 2 ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு வந்தது. 2 பேருமே இலவச இணைப்பு தான். அதெல்லாம் கொஞ்சம் இன்னும் நல்லாவே எழுதியிருக்கலாம் இவங்க 2 பேருடைய கேரக்டர்ஸையுமே. இதை தாண்டி தமிழ் சினிமாலேயே இப்போ லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. தெலுங்கு சினிமாவில் சொல்ல வேணும், கரையில் நின்றுக்கிட்டு இருக்க கப்பல் சைஸில் இருக்க அத்தா தண்டி போட்டை நம்ம கதாநாயகன் கயிறை கட்டி தனியாக எழுப்பாப்பில், அதுக்கப்புறம் ஊரே சேர்ந்து தள்ளுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். ஆனால்
தெலுங்கு ஆடியன்ஸுக்கு சும்மா வேறு லெவலில் கூஸ் பம்பை கிரியேட் பண்ணி மாசாக ஒரு பெரிய இம்பேக்டை விடக்கூடிய சீனு அப்படின்னு நினச்சி எடுத்தாங்க போல் தெரியுது. எனக்கு பர்சனலாக சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்கத்தான் செய்யுது. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளை பொறுத்தளவுக்கு ஒரு ஆவரேஜான வாட்ச் தான் இந்த கிங்டம். அடல்கானட்டை பொறுத்தளவுக்கு வெட்டி வீசக்கூடிய காட்சி அமைப்புகள் நிறைய இருக்குது. அதனால் UA 16+ தான் ரத்தம் தெறிக்க பல சம்பவங்கள் உள்ள இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் நம்ம ஊரில் வெளியாகிருக்கு. நான் தமிழ் டப்பிங்கில் தான் பார்த்தேன். தமிழ் டப்பிங் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டப்பிங்கை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நீட்டாகத்தான் அந்த டீம் அவங்களுடைய ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.